ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரீசெண்டாக நம்ம ஜெர்மனி ட்ரிப் போயிருந்தப்போ ரூமில் வந்து ஒரு காஃபி மிஷின் இருந்தது. இந்த காஃபி மிஷின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி. ஸோ இது என்ன அப்படின்றத செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இது நெஸ்ப்ரெஸோ பிராண்டு வச்சுருந்தாங்க. ஸோ காஃபி மிஷின் இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு 2 கப் இருந்தது, செராமிக் கப்ஸ் இருந்தது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து ப்ளக் கனெக்ட் பண்ணேன். ப்ளக் சிஸ்டம் எல்லாம் யூரோப்பியன் ஸ்டைலில் இருந்தது. பட் பக்கத்துலேயே வந்து நமக்கு காஃபிக்கான கேப்சூல்ஸ் எல்லாமே கூட வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா வாட்டருக்கான ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இருக்குது. அது வந்து டிட்டாச்சபிள், நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி தண்ணி கொஞ்சம் போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம வந்து அது வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஃப்ரெஷ் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜெர்மனிலலாம் டேப் வாட்டரே வந்து சேஃப் வாட்டர்னு சொல்கிறாங்க நிறைய பேர். குடிக்கவும் வந்து நம்ம ஊர் போர் தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் நல்லா தான் இருந்தது, பெருசாக எதுவும் ஹார்ம்ன்ற மாதிரி தெரில. ஸோ நம்ம டேப் வாட்டரை வந்து இந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணி அதே இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணி ஒரு ஜென்டலான ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினை ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது வந்து பிளிங்க் ஆகும், ஆனால் வந்து மிஷின் வந்து ஆக்டிவேட் ஆகாது. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம காஃபி டிஃப்யூசர் அந்த கேப்சூல் வச்சதுக்கப்புறம் தான் வந்து இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கேப்சூல் வைக்கிற இடம் அது கரெக்டாக அதை ஷேப்லேயே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கும், அது சீல் பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளே தான் காஃபி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காஃபி கப்பில் வந்து மில்க் எடுத்திருக்கேன். மில்க் பவுச்சஸ்மே கூட நம்ம பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் தான் இருக்கும். இதுவும் நெஸ்ப்ரெஸோட பிராண்ட் லோகோ போட்டு தான் இருக்குது பாக்ஸு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து மில்க் பேக்கெட்ஸ் 2 இருக்கும், அப்புறம் காஃபி பேக்கெட்ஸ், காஃபி கேப்சூல்ஸும் 2 இருக்கும். நெஸ்ப்ரெஸோ பிராண்ட் லோகோ போட்டிருக்கு, சுகரும் வச்சுருக்காங்க. இங்கே ஜெர்மனியில் பார்த்திங்க அப்படின்னா மில்க்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க, அந்த காஃபி க்ரீம் அப்படின்னு தனியாக வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்ட் வேணும் அப்படின்னா அந்த க்ரீமை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ப்ளூ கலர் தான் வந்து இந்த காஃபி கேப்சூலு. இதுக்குள்ளே தான் அந்த காஃபி டிகாஷனுக்கான பவுடர் இருக்கும். இது வந்து நம்ம அந்த ஹோல்டரில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த காஃபி கேப்சூல் வந்து முன்னாடி நோக்கி புஷ் ஆகும்போது முன்னாடி வந்து இந்த பஞ்சிங் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ஜஸ்ட் ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், நிறைய நீடில்ஸ் மாதிரி இருக்கும். அந்த நீடில்ஸ் வந்து இந்த காஃபி கேப்சூலில் வந்து பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த நீடில்ஸ் வழியாகவே இந்த சுடுதண்ணி வந்து பாஸ் ஆகும். அப்போ வந்து நமக்கு வந்து கீழே டிகாஷன் வந்து ஹாட்டாக வந்து நமக்கு வெளியே வரும், அது இன்ஃப்யூஸ் ஆகிட்டு. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து தப்பாக போட்டுட்டேன், அதனால் ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்மூத்தாக வந்து ப்ரெஸ் ஆகிடுச்சு. ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே 2 பட்டன் இருக்கிறீங்களா, ஒன்று வந்து லார்ஜு, இன்னொன்று வந்து மீடியம். நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து லார்ஜ் வேணும்னு சொன்னதுனால ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது காஃபி வந்து சுடுதண்ணி பின்னாடி இருக்க தண்ணி வந்து சூடாகி அதுவே டிஃப்யூஸ் ஆகி நமக்கு வந்து கீழே வந்து மக்கில் கொட்டும். இப்போ பாலோட அதுவும் மிக்ஸ் ஆகிடும். டிகாஷன் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து அந்த 2 பட்டனையும் சூஸ் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். வர பார்த்திங்கன்னா அந்த இது காஃபியோட கலர் திக்னஸ் வந்து குறைஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ அது எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அது தகுந்தாப்பில் வந்து அது ஸ்டாப் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா டிகாஷன் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காஃபியை வந்து என்ஜாய் பண்ண வேண்டியது தான். ஸோ பக்கத்துலேயே வந்து சுகர் பவுச்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேக்கெட் வந்து நம்ம எடுத்து எவ்வளோ வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஜெர்மன் லாங்குவேஜில். நான் வந்து இந்த ஆல்ரெடி காஃபி கசக்கும் அந்த ஊர்லலாம் சரி 2 பேர் இதுவுமே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஸ்பூனில் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சில் கிளைமேட்டுக்கு காஃபி குடித்தா நல்லா தான் இருக்கும். பட் வந்து இதெல்லாம் அந்த காஃபிலாம் இன்ஸ்டண்ட்டாக போடுறதுனால நம்ம சீக்கிரமாக குடிச்சிடணும், இல்லைனா அந்த கிளைமேட்டுக்கு வந்து பயங்கரமாக ஆறிடும். மோஸ்ட்டாக நான் பார்த்ததில் ஜெர்மன் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து காஃபி வந்து சுகர் போடாமல் தான் குடிக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட்டாக வந்து பிளாக் காஃபி தான் குடிக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம காஃபி வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு வந்து இந்த ஃப்ராத்து நுர இருக்கிறதெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் ஊற்றி தான் குடிப்பேன். அதே மாதிரி குடிச்சு பார்த்தேன், ஓகேவாக இருந்தது. பட் நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஒரு காஃபி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு மிஷினாக இருந்தது. ஸோ இப்போ காஃபி போட்டாச்சு. அந்த கேப்சூல் வந்து பஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம லைட்டாக இப்படி திறந்த உடனே வந்து ஆல்ரெடி வச்ச அந்த கேப்சூல் வந்து டடக்குன்னு கீழே விழுந்துருச்சு. விச் மீன்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து இன்னொரு கேப்சூல் போட்டு இன்னொரு காஃபி பிடிக்கலாம்ன்ற மாதிரி மீனிங்கு. இந்த உளுந்த கேப்சூல் கீழே வந்து ஒரு டஸ்ட்பின் ட்ரே மாதிரி இருக்கும், இந்த தண்ணி ஒழுகிற ட்ரே மாதிரி. அதுக்கு பின்னாடியே வந்து இந்த ஸ்டோரேஜ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒன்று குடிச்சிருக்கேன். இப்போ ஒன்று நமக்கு டெமோ காட்டுறதுக்கு ஒன்று இருக்குது, அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்சூல் வந்து பஞ்ச் ஆகிருக்கும், நீடில் பஞ்ச் ஆகிட்டு அதில் வந்து சுடுதண்ணி இன்ஃப்யூஸ் ஆகி நமக்கு காஃபியாக வெளியே வரும். ஸோ
ஸோ இந்த மாதிரி தான் இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகுது. அமேசானில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 16,600 வந்தது நம்ம ஊர் காசுக்கு. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுவோம். டாடா பாய்.